ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட கிச்சன்ல சோளத்துல வித்தியாசமான சூப்பரான ஒரு ரெசிபி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபியை ஈவினிங் டைம் நீங்க வச்சு சாப்பிட்டீங்கன்னா செம்ம டேஸ்டா இருக்கும். இது பண்றதுக்காக 1 கப் அளவுக்கு ட்ரையான சோளம் எடுத்திருக்கேன். இதை தண்ணி சேர்த்து 5 விசில் வர்றது வரைக்கும் வேக வைக்க போறேன். உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷான சோளம் கிடைச்சதுன்னா நீங்க 1 விசில் வர்றது வரைக்கும் வேக வச்சா போதும். இப்போ இதுல இருக்கிற தண்ணி எல்லாத்தையும் வடிகட்டி எடுத்துட்டு இதை ஒரு பவுல்ல எடுத்து வச்சிடலாம். இதுல 2 டீஸ்பூன் சோள மாவு சேர்த்துக்கோங்க, 1 டீஸ்பூன் மைதா மாவு சேர்த்துக்கோங்க, அப்புறமா தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இதை கை வச்சு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து மிக்ஸ் பண்ணுங்க. இப்போ இதுல 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், கூடவே கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு இதை இன்னொரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் இதுல இருக்கிற மாவு எல்லாமே அந்த சோளத்துல நல்லா ஒட்டி பிடிக்கும். மறுபடியும் இதுல 2 டீஸ்பூன் அளவுக்கு சோள மாவு சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த சோளத்தை நாம ஃப்ரை பண்ண போறோம். ஒரு பேன்ல எண்ணெய் சேர்த்து சூடு பண்ணிக்கோங்க. இந்த எண்ணெய் சூடானதும் இதுல இந்த சோளத்தை சேர்த்துருங்க. சோளத்தை பொரிக்கும் போது கொஞ்சம் கவனமா பொரிங்க. எதுக்குன்னா இதுல இருக்கிற 1-2 சோளம் தெரிச்சு வரும். அதனால கொஞ்சம் பார்த்து கவனமா இதை பொரிச்சு எடுத்துக்கோங்க. அந்த பபிள்ஸ் எல்லாம் அடங்கினதுக்கு அப்புறமா இந்த சோளத்தை ஒரு பவுல்ல எடுத்து வச்சிருங்க. இப்போ இன்னொரு பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து சூடு பண்ணிக்கோங்க. இந்த எண்ணெய் சூடானதும் இதுல 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சின்ன சின்னதா நறுக்குன பூண்டு சேர்த்துக்கோங்க. கூடவே 3 பச்சை மிளகாவையும் குட்டி குட்டியா நறுக்கி சேர்த்துக்கோங்க. அதோட கொஞ்சம் கொத்தமல்லி இலையும் நறுக்கி சேர்த்துக்கோங்க. இதை ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா இதுல ஒரு பெரிய வெங்காயத்தை நல்ல குட்டி குட்டியா நறுக்கி சேர்த்துக்கோங்க. இதையும் ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதுல 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், கொஞ்சமா உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இதுல 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ கெச்சப் சேர்த்துக்கோங்க. டொமேட்டோ கெச்சப் சேர்த்துட்டு நீங்க மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா இதுல ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற சோளத்தை சேர்த்துடலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ இதை ஒரு பவுல்ல எடுத்து வச்சிடலாம். இப்போ இதுக்கு மேல கொஞ்சம் நறுக்குன வெங்காயம், அதோட குட்டி குட்டியா நறுக்கி வச்சிருக்கிற மாங்காய், கொஞ்சம் கொத்தமல்லி இலையை சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சாப்பிடும்போது கலந்து விட்டு சாப்பிடுங்க. செம்ம டேஸ்டா இருக்கும். கண்டிப்பா இந்த ரெசிபி உங்களோட வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ருசியா சாப்பிடுங்க, ருசிச்சு சாப்பிடுங்க.